ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபேக்ஸ் லீடர். இன்றைக்கி நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தமான மற்றும் நிறைய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டான மெஷின்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். நீங்கள் நம்பர் ஒன்னாக பார்த்துட்ருக்கிறது ஃபீல்டில் வந்து களை எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ரோபோட்டிக் மெஷினை தான் வந்து பார்க்குறீங்க கைஸ். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டான சென்சர்ஸ் வந்து இருக்கும். அந்த சென்சர்ஸ் நம்ம கிராப்ஸுக்கு இடையில இருக்கிற களைகளை வந்து டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லேசர் மூலமாக வந்து ஷூட் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த டென்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ம்ஸில் வந்து அந்த களைகள் வந்து நீட்டாக ரிமூவ் ஆயிரும் கைஸ். நம்ம கிராப்புக்கு ஒரு பாதிப்பு வந்து இருக்காது. நிலத்தை வந்து எப்படி கலரிட்டு போகுதுன்ட்டு நீங்களே வந்து பார்க்கலாம் கைஸ். பாருங்கள், நிலத்து பின்னாடி லெவலும் வந்து பண்ணி விட்டுருது அந்த மண் பறிச்சு விட்டதை. அதோட ஆர்ம் மூமெண்ட்டை வந்து பாருங்களேன் எப்படி வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காய்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பிளான்டேஷன் மெஷினை தான் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். இது டிராக்டர் அட்டாச்மெண்ட்டோடு வந்து வரும். இதில் நீங்கள் பார்க்கலாம், 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு செடியாக எடுத்து அந்த ஃபீடரில் லோட் பண்ணால் வந்து போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சீட்டை வந்து லே பண்ணி ஹோல்ஸ் போட்டு அதுவே வந்து கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டுரும் காய்ஸ். நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுதுன்னு. நம்ம நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி வந்து சீட்டை வந்து லே பண்ணி ஹோல்ஸ் போட்டு கிராப்ஸை வந்து நம்ம வந்து நட்டு வைப்போம். அது இந்த மிஷினே வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும் காய்ஸ். நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் பார்க்கலாம், இது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ரோபோட் காய்ஸ். இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான சென்சர்ஸை வந்து பயன்படுத்தி பழுத்த பழங்களை வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். க்ரீன் ஹவுஸ் கார்ப்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்வான்ஸ் ஆனது. நீங்கள் பார்க்கலாம், அது வந்து குக்கும்பர், செரி டொமேட்டோஸ் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மெஷர்மெண்ட்ஸ் சென்சர்ஸில் மெஷர் பண்ணி இது பண்ணுதுங்க காய்ஸ். நீங்கள் இப்போ வந்து பார்க்குறது ப்ளோவர் மிஷினை தான் வந்து பார்க்குறீங்க காய்ஸ். அதை நிறையா கார்டன்ஸ், பார்க்ஸ் இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து மரம், செடி கொடிகள்லாம் வந்து காஞ்சு உலர்ந்து விரிஞ்சிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படும். பனி பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரோடில் வந்து ஸ்னோஃபால் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்னோவை கிளியர் பண்ணுறதுக்கு பயன்படும் காய்ஸ். நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம், ஒரு லேண்டை வந்து கிளியர் பண்ணுறப்ப அதில் பல மரங்கள் வந்து தேவையில்லாத மரங்கள் வந்து இருக்கும். அதை வந்து வெட்டி வந்து யூஸ் ஆகாத மரங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மிஷினில் வந்து கொடுத்து தூள் தூளாக வந்து ஆக்கி அதை வந்து கோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பயன்படுத்திக்குவாங்க கைஸ். பல வேலைகளுக்கு மரத்தூள் வந்து பயன்படும், ஃபுட் குக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து. ஓகே கைஸ், நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து பார்க்கலாம், ரோட் கிளியரிங் இதை தான் வந்து பார்க்குறீங்க. அது எப்படி வந்து ரோட்ஸை வந்து கிளியர் பண்ணுதுன்னு வந்து பாருங்க கைஸ் இந்த மிஷின். எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டான மிஷின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பாருங்க கைஸ். நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் கைஸ், இது எப்படி வந்து ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் வந்து லே பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேடியம் இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸை வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணியிருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டிலிருந்து கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ஸ். இப்போ ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை தான் வந்து பார்க்குறீங்க. அதுவும் ரெட்லே ஹாலோ பிளாக் காய்ஸ். Okay guys, keep on watching this video. This is your facts leader. Please get subscribed. Thank you guys.